सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। कुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। फर्स्ट ध्यान श्लोकम எல்லாரும் சேர்ந்து chant பண்ணுங்க. मौनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्टान्तेव सदृशिगणैः आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मा रामं मुदितवदनं தட்சிணாமூர்த்திமீடே. ஸோ லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இந்த தியான ஸ்லோகம் வேறு ஒரு டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆக்சுவல் ஸ்லோகம் வந்து எங்கே ஆரம்பிக்கிறதுனா விஸ்வம் தர்ப்பண அதில் தான் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த தியான ஸ்லோகத்தில் வந்து தட்சிணாமூர்த்தியோடைய கிரேஸை வந்து இன்வோக் பண்ணுறார் ஆச்சாரியா. தட்சிணாமூர்த்தி ஈடே, ஈடேனா நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ ஆஃபர் மை நமஸ்காரம். அதுக்கப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தியுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பாக்கி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுறது. மௌன வியாக்கியா பிரகட்டித பர பிரம்ம தத்துவம். தட்சிணாமூர்த்தி தான் ஆதி குரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தை இனிஷியேட் பண்ணின டீச்சர் வந்து தட்சிணாமூர்த்தி. ஃபஸ்ட்டு டீச்சர், இந்த சம்பிரதாயத்தை இனிஷியேட் பண்ணின ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து தட்சிணாமூர்த்தி. இப்போ இந்த சம்பிரதாயம் மூலமாக, சம்பிரதாயம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். அந்த ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட் மூலமாக பரபிரம்ம தத்துவத்தை தட்சிணாமூர்த்தி ரிவீல் பண்ணுறார், பிரகட்டிதம் பண்ணுறார். இப்போ பரம் அப்படின்னா அல்டிமேட் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேச கால வஸ்து பரிச்சேத சூன்யம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? த்ரிவித பரிச்சேத சூன்யம். அது வந்து 3 விதமான லிமிட்டேஷன்ஸும் வந்து பிரம்மனுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு லிமிட்டட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த 3 விஷயமும் வந்து லிமிட் பண்ணுறதுனால தான் அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேச கால வஸ்து. தேசன்னா ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்பேஸ்னால லிமிட்டட் இல்லை, ஆகாசத்தினால லிமிட்டட் இல்லை. டைம்னு நம்மளுக்கே தெரியும், காலத்தினால லிமிட்டட் இல்லை. அப்புறம் வஸ்துனா வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மூலமாக பிரம்மனை வந்து லிமிட் பண்ண முடியுமானா அப்படியும் அதை பண்ண முடியாது. இப்போ பிரம்மன் வந்து இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் லொக்கேட்டடாக இருக்கா? இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம். இப்போ நம்ம இங்கே இருந்தோன்னா நம்மளால் சென்னையில் இருக்க முடியாது.
அப்போ நம்மளுடைய ஸ்தூல சரீரத்துக்கு அந்த லிமிட்டேஷன் இருக்குது, கரெக்டாக? ஸ்தூல சரீரம் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தான் லொக்கேட்டடாக இருக்கும். அந்த மாதிரி லிமிட்டேஷன் பிரம்மனுக்கு இருக்கா? ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்பேஸே எதில் லொக்கேட் ஆகியிருக்கு? பிரம்மனில் தான். இந்த ஸ்பேஸ் எங்கே ரெஸ்ட் ஆகிறது அப்படின்னா பிரம்மனில் தான் அது ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு. அதனால வந்து பிரம்மன் வந்து தேசத்தினால லிமிட் பண்ணப்படலை. டைம் வைஸ் ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கா? அதுவும் கிடையாது. வந்து பிரம்மனை வந்து டைம்னால் அஃபெக்ட் பண்ண முடியுமானா அஃபெக்ட் பண்ண முடியாது. இப்போ நம்மளுடைய ஸ்தூல சரீரம் வந்து டைம்னால் அஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? நன்னா ஆகும் இல்லையா? காத்தால் இருந்த மாதிரி உடம்பு இப்போ இன்னும் 2-3 ஹவர்ஸ்லேயே வேறு மாதிரி ஆகிடுறது இல்லையா? காத்தால் வலிக்கவே இல்லை கால், ஆனால் இப்போது வலிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ டைமுனால் வந்து அது சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும் டைமு. ஆனால் பிரம்மனுக்கு அந்த லிமிட்டேஷன் இல்லை. இப்போ வஸ்து அப்படின்னு சொன்னால் ஆட்ரிபியூட்ஸ், ஏதாவது ஒரு ஆட்ரிபியூட் வந்து பிரம்மனை வந்து லிமிட் பண்ண முடியுமா அப்படின்னா லிமிட் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு சேர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லோரும் நீங்கள் எல்லோரும் சேரில் உட்காந்துருக்கீங்க இல்லையா? இப்போ சேர் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ஆட்ரிபியூட்ஸ் சொல்லலாம்? 4 கால் இருக்கும், அப்புறம் சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு பேக் ரெஸ்ட் வந்து இருந்ததுன்னா அது வந்து சேர் அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ வந்து சேர் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதால் டேபிளாக இருக்க முடியாது, அதால் பென்னாக இருக்க முடியாது, அதால் மைக்காக இருக்க முடியாது, டோராக இருக்க முடியாது, வேறு எதாவும் அந்த சேர்னால் இருக்க முடியாது, கரெக்டாக? அப்போது ஒரு ஆட்ரிபியூட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பாக்கி எந்த ஆட்ரிபியூட்டும் வந்து அதுக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போ வந்து சின்னது அப்படின்னு சொல்லிட்டோம்னா டெஃபினட்டாக அது என்ன கிடையாது? பெருசு கிடையாது. அப்போ இட் இஸ் லிமிட்டட் இல்லையா? சின்னதாக மட்டும்தான் அதால் இருக்க முடியும். இப்போ பெருசு அப்படின்னு சொல்லிட்டா அதால் வந்து சின்னதாக இருக்கவே முடியாது. அப்போ என்ன ஆகிடுறது? இந்த வஸ்து அப்படி வஸ்துவால் லிமிட் ஆகிடுதுன்னா பாக்கி எல்லாம் வந்து அதனால் அடிபட்டு போய்டுறது இல்லையா? அப்போது பிரம்மனுக்கு ஏதாவது ஆட்ரிபியூட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா பிரம்மனுக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்டும் இல்லை. ஏன்னா ஆட்ரிபியூட் இருக்குன்னு சொல்லிட்டாலே கண்டிப்பாக என்ன ஆகிடும்? அது லிமிட்டடாக ஆகிடும். ஸோ பிரம்மன் லிமிட்லெஸ் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பிரம்மனுக்கு ஆட்ரிபியூட் இல்லை. தேர்ஃபோர் பிரம்மன் நிர்குணம். அப்போ பரம் அப்படின்னு சொன்னால் டைம்லெஸ், ஸ்பேஸ்லெஸ், ஆட்ரிபியூட்லெஸ், தேச கால வஸ்து, அதை வந்து லிமிட் பண்ணாது பிரம்மனை. பிரகட்டிதம் அப்படின்னா ரிவீல்டு அப்படின்னு அர்த்தம், சொல்லப்படுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ தட்சிணாமூர்த்தி வந்து ஆதி குருவாக இருந்து இப்படிப்பட்ட பிரம்மனை நம்மளுக்கு வந்து ரிவீல் பண்ணுறார். அதுவும் எப்படி ரிவீல் பண்ணுறார்? மௌன வியாக்கியேன அப்படின்னு பார்த்தோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் சைலன்ஸ் மூலமாக அவர் வந்து எக்ஸ்பிளெயின் பண்ணுறார். அப்போ சைலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் எப்போவுமே பொருள்படுத்திக்கிற மாதிரி மௌனம் அப்படிங்கிற அர்த்தம் இங்கே வராது. ஆனால் என்னன்னு பார்த்தோம்? இன்டைரக்ட் டீச்சிங், இன்டைரக்ட் மெத்தட் மூலமாக இந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா சைலண்ட்டாக நான் வந்து ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறேன்னா அவளுக்கு எது இஷ்டமோ அது மாதிரி வந்து அதை புரிஞ்சுன்னு போய்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிடுவாள் சொல்ல வந்த விஷயத்தை. அதனால் இது வந்து இன்டைரக்ட் டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிரம்மனை பொறுத்த வரைக்கும் பிரம்மனை டைரெக்டாக நம்மளால் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுதான் பிரம்மன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஃபார்ம்லெஸ், அதுக்கு எந்த விதமான ஆட்ரிபியூட்டும் இல்லாத காரணத்தினால நம்மளால் வந்து இதுதான் அப்படின்னு டைரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அதனால நாம் என்ன பண்ணுறோம்? இன்டைரக்ட் இம்ப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து பிரம்மனை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அந்யதேவ தத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதிஹி. எங்கே கேட்டிருக்கோம் இதை? கேனோபனிஷத்தில் வந்து கேட்டிருக்கோம். இப்போ பிரம்மன் வந்து இருக்குது, எக்ஸிஸ்டண்ட்டு, ஆனால் அது வந்து மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேறானது அப்படின்னு கேட்டோம் இல்லையா? இப்போ வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். இதெல்லாம் எனக்கு
தெரிஞ்சது. அப்புறம் தெரியாதது நிறைய இருக்குது, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்போ தெரியாதது நிறையா இருக்குது, தெரிஞ்சது கொஞ்சமாக இருக்குது. இவ்வளோ தான் ரெண்டாக தான் பிரிக்க முடியுமா? மூணாவது ஏதாவது ஒரு கிளாஸிஃபிகேஷன் நம்மளால் பண்ண முடியுமா? தெரிஞ்சது தெரியாதது அப்படின்னு பிரிக்கிறோம். மூணாவதாக ஏதாவது கிளாஸிஃபிகேஷன் பண்ண முடியுமா? இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன், இதெல்லாம் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிற பர்சன். அப்போ நோவர் அந்த கேட்டகரி நம்ம பார்த்தோமா? அதுதான் கேனோபனிஷத் அதுதான் சொல்கிறார், அந்நிய தேவதத் விதிதாத் அதோ அவிதிதாத் அதிஹி. அப்போ அதாவது மற்ற ஆப்ஜெக்ட்ஸ் மாதிரி அது எக்ஸிஸ்டன்ட் கிடையாது, ஆனால் அது இருக்குது அப்படின்னு நாம் பார்த்தோம். அப்போ எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸரே அதுதான் இல்லையா? அப்போ அது ஆப்ஜெக்ட் கிடையாது, சப்ஜெக்டு. இப்படி தான் கேனோபனிஷத்தில் நாம் படித்தோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல வந்து நேத்தி மெத்தட் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அப்படின்னா இது பிரம்மனா, இது பிரம்மன் இல்லை, அது பிரம்மனா, அது பிரம்மன் இல்லை அப்படின்னு ஒன்னொன்னுத்தையாக எடுத்து இது இல்லை அப்படின்னு வந்து நிஷேதம் பண்ணி, அப்போ கடைசியில் எது வந்து எஞ்சி இருக்கோ அதுதான் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் என்ன இருக்கும்? யார் வந்து இது இல்லைன்னு சொல்கிறாளோ அவள் இருப்பாளா மாட்டாளா? இப்போ நான் வந்து சொல்கிறேன் இது கிடையாது, இது இல்லை, இது பிரம்மன் இல்லை, இது பிரம்மன் இல்லைன்னு சொல்லிகிட்டே போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து இது இல்லைன்னு சொல்கிறேன். யாரை நெகேட்டே பண்ண முடியாது, என்ன நெகேட்டே பண்ண முடியாது, நெகேட்டரை நெகேட்டே பண்ண முடியாது. ஏன்னா நான் தான் இருக்கேனே இல்லையா? அப்போது அதுதான் பிரம்மன் அப்படின்னு இந்த நேத்தி மெத்தட் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணப்பட்டது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் தான் வந்து மௌன வியாக்கியன, இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன். அப்புறம் உபனிஷத் வந்து எந்த இடத்துலையுமே பிரம்மனை டைரக்டாக கம்யூனிகேட்டே பண்ணாது, ஏன்னா பண்ணவே முடியாது இல்லையா? அப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் என்னது? இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷனில் தான் நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு பேர் லக்ஷண விருத்தி, இன்டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணுற விதம். விருத்தின்னா மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இப்போ பார்த்தது நிஷேத விருத்தி. நேத்தி இருக்கு இல்லையா? அது வந்து நிஷேத விருத்தி. இது எல்லாமே வந்து அந்த மௌன வியாக்கியா அதுக்கு கீழே வந்துடும். அப்போ இன்டைரக்ட் டீச்சிங் மூலமாகவும் நெகேஷன் மெத்தட் மூலமாகவும் ரிவீல் பண்ணுற மௌன வியாக்கியானம் பிரகட்டித்த பர பிரம்ம தத்துவம், அதை ரிவீல் பண்ணுற தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? யுவானம். யுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? யங் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன் ஹூ இஸ் யங், அவளை நம்ம யுவா அப்படின்னு சொல்கிறோம். யார் வந்து தன்னுடைய இளமை பருவத்தில் இருக்காளோ அவளை யுவா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு யங் டீச்சர். பின்னாடி வரும் சித்திரம் வடத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரோர் யுவா, அது பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே தியான ஸ்லோகத்திலே வரும். இப்போ டீச்சர் வந்து யங்கு, ஸ்டூடெண்ட்ஸு ஓல்டு. இப்போ ஃபிகரேட்டிவாகவும் வந்து யூத் அப்படின்னு சொன்னோன்னா யூத்துக்கு என்ன இருக்கும்னா ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். எதை வேணாலும் நம்மளால் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வயசாகிடுது அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? எதை எடுத்தாலும் இது பண்ணணுமா, இது நம்மளால் முடியுமா? அந்த காலத்தில் என்னால் வந்து இதே வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடினா என்னால் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு வயசு ஆகிடுது. இல்லைன்னா சும்மாவே வந்து பேசும்பொழுது என்ன சொல்லுவோம், அப்போல்லாம் நாங்கள் இருந்த போதெல்லாம் வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளுக்கு சொல்லியிருப்பா. அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? அதே தான் நம்ம பசங்களுக்கு சொல்கிறோம். நம்ம பசங்க என்ன பண்ணோம்? அதே தான் அவளோட குழந்தைகளுக்கு சொன்னோம். அப்போ வேல்யூஸ் இருக்கா இல்லையா? வேல்யூஸ் எப்போதும் இருந்துட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து எப்படி சொல்கிறோம்? அது நாடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? எனக்கு வயசாகிடுது அப்படின்றது அர்த்தமாகுது. ஸோ மனசளவில் வந்து
நம்ம யங்காக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் நம்மளை வந்து யுவா அப்படின்னு சொல்லிக்கலாம், யூத் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ வேதாந்தம் என்ன பண்ணுறது, நம்ம எல்லாரையும் வந்து மனசளவில் வந்து யங் ஆக்குறது இல்லையா. வேதாந்தம் படித்தா நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ வேதாந்தம் நம்ம எல்லாரையும் வந்து மனசளவில் வந்து யங் ஆக்குறது. அதனால் வந்து டீச்சர் வந்து யங் டீச்சர், ஸ்டூடெண்ட் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பின்னாடி வரும். அதுபோது நான் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், என்ன மீன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ வந்து டீச்சர் வந்து யங்காக இருந்தால் தான் விதவிதமான மெத்தட்ஸ் எல்லாம் வேறு எல்லாம் கண்டுபிடிச்சிலாம், அதாவது இந்த பரம்பராவை மிஸ் பண்ணாமல் வேறு எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்கல்ல. இப்போ பேண்டமிக் டைமில் வந்து ஒரு 90 இயர் ஓல்டு டீச்சர் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துருப்பாளா? யார் ஆன்லைன் டெக்னாலஜிலாம் சொல்லி கொடுத்து என்றைக்கு அவள் கற்றுண்டு எப்படி பண்ணுறது இல்லையா. இப்போ யங் டீச்சர்ஸ்க்கு ஆப்வியஸாக என்ன இருக்கும், நியூ டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமும் வந்து இருக்கும். ஸோ வயசான டீச்சர் இங்கே இல்லை. அண்ட் வேதாந்தா வந்து நம்மளை வந்து பாசிட்டிவாக ஆக்கிறது, அது வந்து ஒரு மீனிங்காக நாம் எடுத்துக்கலாம். ஸோ தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு யங் டீச்சர் அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க வந்து அவரோட மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்கான், வேதாந்தம் மட்டுமே இருக்கான். அதனால் அவரை நாம் யங் அப்படின்னும் வந்து நாம் அர்த்தம் படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு மீனிங் இருக்குது, யுவா அப்படின்னா யார் வந்து அழிவிலிருந்து ஃப்ரீயாக இருக்காளோ, யாருக்கு வந்து அழிவே கிடையாதோ அவளை என்ன சொல்லுவோம் நம்ம, யங்குன்னு தானே சொல்லுவோம் இல்லையா. இப்போ மார்க்கண்டேயன் வந்து என்றும் 16 அழிவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து எவர் ஃப்ரீ, அவரை வந்து டைம் வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஸோ சாக்ஷாத் பிரம்மன், அதுவும் வந்து ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணம் படிச்சிருக்கோம். ஸோ சாஸ்வதம், புராணத்துவம், இதெல்லாம் வந்து எதை குறிக்கிறது இந்த வார்த்தைகள்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்பயுமே யங்காக இருக்கிறத தான் வந்து இந்த வார்த்தைகள் வந்து குறிக்கிறது. ஸோ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யுவான காலத்தை வென்றவன் அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கலாம். ஸோ யுவான நித்திய, எப்போவுமே இருக்கக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இளமையாக பார்க்குறதுக்கும் இளமையாக, மனசளவுலையும் வந்து இளமையாக, அப்புறம் ஸ்பிரிச்சுவலாகவும் இளமையாக இருக்கக்கூடிய டீச்சர் வந்து தட்சிணாமூர்த்தி. அப்படிப்பட்ட தட்சிணாமூர்த்தியை நான் நமஸ்கரிக்கிறேன். அப்புறம் வர்ஷிஷ்டாந்தே வசத் ரிஷிகணைஹி சேர்த்து படிக்கணும் அந்த வார்த்தையை, காம்பவுண்ட் வேர்டு அது. இப்போ தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு கிரேட் டீச்சர் மட்டும் இல்லை, அவரை சுற்றி எப்போ யார் இருப்பாளாம், ரிஷிகணைஹி வந்து எப்பவுமே இருப்பா. கணா அப்படின்னு சொன்னால் குரூப்புன்னு அர்த்தம், குரூப். இப்போ ஒரு குரூப் ஆஃப் ரிஷிஸ் வந்து அவரை சுற்றி இருந்துட்டே இருப்பா. அப்படின்னா டீச்சருக்கு, வேதாந்தா டீச்சருக்கு எப்போவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் ஆகிறது. அப்புறம் ரிஷி அப்படிங்கிற வார்த்தை வந்து எதையும் வந்து குறிக்கிறதுன்னு பார்த்தா வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த வேர்ல்டில் இருக்கிற எது வந்து நித்தியம் எது அனித்தியம், அந்த விவேகி அப்படின்னு சொல்கிறோம்ல, அவளை தான் வந்து ரிஷிங்கிற வார்த்தை வந்து குறிக்கிறது. ஸோ நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருக்கிறவா. இப்போ நித்திய அனித்திய வஸ்து விவேகம் இருந்தால் நேச்சுரலாக என்னவும் இருக்கும், வைராகியமும் நேச்சுரலாக இருக்கும் இல்லையா. அவளை தான் இந்த இடத்துல ரிஷி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா விவேகம் வந்து டெஃபினட்டாக இந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது இல்லையா. அப்போ தான் வந்து இந்த சப்ஜெக்ட் அப்போ தான் நம்மளுக்கு ரிலவெண்ட்டாகவே இருக்கும் இல்லையா. இப்போ வந்து விவேகம் இல்லைன்னா வைராகியம் இருக்காது, வைராகியம் இல்லைன்னா கிளாஸ் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இந்த ட்ரையாக இருக்குது. அதெல்லாம் யார் சொல்லுவா, யாருக்கு வந்து வைராகியம் வந்து இல்லையோ. ஏன்னா வைராகியம்னா நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம், இப்போ விவேகம் சொல்கிறோம், விவேகம்ங்கிறது வந்து எது நித்தியம் எது அநித்தியம் அப்படிங்கிற பிரித்து பார்க்குற இந்த அறிவுன்னு சொல்கிறோம். வைராகியம்னா எது வந்து நித்தியமோ அதுக்கு என்னோட டைமை நான் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு டிசைட் பண்ணுறத வந்து நாம் வைராகியம் அப்படின்னு பார்த்துருக்கோம்ல. அப்போ அந்த மாதிரி டிசைட் பண்ணுறவாளுக்கு தானே கிளாஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்கும், டிசைடே பண்ணாதவாளுக்கு கிளாஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்காது. அப்போ ரிஷி அப்படிங்கிற வார்த்தை என்ன குறிக்கிறது, சாதன சதுஷ்டய சம்பத்தியை வந்து குறிக்கிறது. ஸோ இப்போ இது வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுற விஷயம்
இல்லை. இது ஒரு பொழுதுபோக்குக்காக படிக்கிற விஷயம் இல்லை. இப்போ வேதாந்தம் வந்து என்னோட லைஃபோட ஒரு மிஷனாக இருக்கணும். ஒரு மிஷன் இல்லை, லைஃப்பில் ஒரே மிஷனாக அது இருக்கணும். அப்படி ஆகணும்னா நம்மளுக்கு நிறைய விவேக வைராக்கியம் வந்து தேவைப்படுறது. ஸோ அதுதான் ரிஷி அப்படிங்கிற வார்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை சுற்றி யார் உட்கார்ந்துட்டு இருக்காளான்னா வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள் வந்து அவரை சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்புறம் வந்து அவள் வந்து ரொம்ப கமிட்டடாக இருக்காளாம், எங்கேயுமே போக மாட்டேங்கிற பாருங்க. எப்பயுமே வந்து அந்த குருவை சுற்றியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா இல்லையா, குருவே கதி அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்காளாம். ஏன்னா வேறு எந்த வேலையோ அஜெண்டாவோ அவளுக்கு இல்லை. அந்தே வசத் ரிஷிகணைஹி. அந்தே வசத்னா அந்தே வாசி அப்படின்னா ரெசிடெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அர்த்தம். குருகுலத்தில் வசித்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு அர்த்தம். அந்தேனா சமீபே, குரு கிட்டக்கவே இருந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். வசத்துனா வசிக்கும். இப்போ டீச்சரோடவே கூடவே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிளாஸ் டைம் மட்டும் இல்லாமல் மற்ற நேரத்துலையும் நம்மளால் வந்து குருவோட இருந்து அவாக்கிட்டேருந்து நிறைய விஷயத்தை நம்ம இன்டைரக்டாக அவாக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். அதுதான் விஷயம். ஸோ வேர்பலாக கம்யூனிகேஷன் ஆகிறத விட நான் வேர்பலாகவும் வந்து நிறையா விஷயங்கள் நாம் வந்து குருக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, குழந்தைகளெலாம் என்ன சொல்லுவோம், அம்மா அப்பா பார்த்து அவள் பண்ணுறதை பார்த்து பசங்க வந்து வளரணும். நம்ம சொல்லி கொடுத்து வளரணும்னு அவசியம் இல்லை, பார்த்தாலே வந்து ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா. அந்த மாதிரி குருவோடவே கூட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நிறைய அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுறா, நிஜமாவே இவள் இப்படி தான் இருக்காளா, அதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணலாம் குருவோடவே நம்ம கூட இருந்தா. இப்போ அந்தே வசன் சிஷ்யா, அவளை தான் ருஷிகணாக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவளுக்கு என்ன வயசா அப்படின்னா, இப்போ டீச்சர் வந்து யுவா சொல்லிட்டோம் இல்லையா, சிஷ்யாவுக்கு வயசு என்னென்னா வர்ஷிஷ்டா அப்படிங்கிறது. ரொம்ப 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 வயசான டிசைபிள்ஸ் தான். வர்ஷினானா ஓல்டு, வர்ஷியான்னா ஓல்டர், வர்ஷிஷ்டான்னா ஓல்டஸ்ட், சூப்பர்லேட்டிவ் டிகிரி, ரொம்ப வெரி ஓல்டு அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? யார் வேதாந்தம் படிக்க வருவா? ஜென்ரல் லா ஆஃப் த யூனிவர்ஸ் என்னது, எப்போவுமே ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் நிறையா அடிப்பட்டு மிதிப்பட்டு நிறைய அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனதுக்கப்புறம் சரி இது ஒன்று தான் நம்ம இன்னும் பார்க்கல, இதுவும் என்னன்னு தான் போய் பார்ப்போமே அப்படின்னு வருவோம் இல்லையா. ஸோ ரொம்ப லாஸ்ட்டு செக்ஷனில் தான் நம்ம வந்து இதுக்குள்ளே வருவோம். ஏன்னா பாலஸ்தாவது கிரீடாசக்தா, தருணஸ்தாவது தருணீசக்தா, விருத்தஸ்தாவது பரமே பிரம்மணி கோபின சக்தா. அப்புறம் வயசாச்சு இல்லை, அப்போ கூட என்ன பண்ணிட்டு இருப்போமா, ரொம்ப கவலைப்பட்டு ஓவராக எடுத்துனா தான் ப்ராபப்ளி வந்து நாம் வேதாந்தத்துக்கு வருவோம் போல இருக்கு. அப்போ தான் நேச்சுரலாக இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ தான் நம்மளுக்கு டெவலப் ஆகுறது. ஸோ நம்மளோட லேட்டர் ஸ்டேஜில் தான் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுறது. ஏன்னா சின்ன வயசில் அர்த்த காமலை இன்ட்ரெஸ்ட் நேச்சுரலாக இருக்கும், அதுக்கே நம்மளுக்கு டைம் வந்து போக மாட்டேங்கிறது. அப்போ போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுன்னு சொன்னால் வர முடியாது. அதனால தான் இப்போ அட்டென்ட் பண்ண சொல்கிறோம் உங்கள் எல்லாரையும். அப்போ வந்து பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த இது மூணுமே வந்து தர்ம அர்த்த காமத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சந்நியாச ஆசிரமம் வந்து இந்த மாதிரி வேதாந்தா பர்பஸுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வேதாந்தம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்கிற ஒரு மே ஐ ஹெல்ப் யூ கவுண்டர் இப்போ இருக்கா தெரியல, மே ஐ ஹெல்ப் யூ கவுண்டர் ஒன்று இருக்கும் இல்லையா ரயில்வே ஸ்டேஷன், வேறு எங்கேயாவது போகணுன்னா. இப்போ அந்த கவுண்டர் கிட்டக்க நம்ம போனோமா, கவுண்டர் நம்ம இருக்கிறவா நம்மக்கிட்ட எழுந்து வந்து சார் உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்பாளா? ஸோ வேதாந்தம் அந்த மாதிரி ஒரு மே ஐ ஹெல்ப் யூ கவுண்டர். வேணும்னா என்கிட்ட வந்தேன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ எங்கேயுமே வந்து வேதாந்தத்தை நாம் யார் மேலேயும் ஃபஸ்ட்டு திணிக்கவே முடியாது. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து வேதாந்தம் படிக்க வா அப்படின்னு நம்மளால் யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. நம்ம இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆகணும். பட் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, யாருக்கு அது ரிலவெண்ட்டுன்னு தோன்றதோ அவளால் மட்டும்தான் இதுக்கு வர முடியும். இதே நம்ம வந்து ரிலீஜியஸ் விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த ரிலீஜியஸ் விஷயங்களை நாம் எம்ஃபசிஸ் பண்ணியே ஆகணும். இது பண்ணணும், இந்த பூஜா பண்ணணும்னா இந்த பூஜா பண்ணணும், இப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும், அதை நாம் பசங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் பசங்க மேலே வேதாந்தத்தை ஒரு நாளைக்கும் திணிக்க முடியாது.
ஏன்னா வந்து இந்த விஷயத்துக்கு வரத்துக்கே நம்மளுக்கு என்ன தேவைப்படுறது, நிறைய மெச்சூரிட்டி வந்து தேவைப்படுது. அப்போ ஓல்டர் பீப்புள் ஏன் வரா, அவளுக்கு மெச்சூரிட்டி இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவள் லைஃப்பில் வந்து அனுபவித்ததுனால, பரீட்சலோகான் நிறைய அவள் பார்த்ததுனால அவளுக்கு வந்து நித்திய அனித்திய வஸ்து விவேகம் டெஃபினட்டாக வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மெச்சூரிட்டி ஆனது இருக்கும். இப்போ வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஏதாவது ஆஃபீஸில் இன்சென்டிவ், நம்ம கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவோம், நம்ம பசங்களுடைய ஆஃபீஸில் வந்து அவளுக்கு இன்சென்டிவ் கொடுப்பா, இல்லை பிஸ்னஸில் வந்து இது கிடைக்கும் அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸுமே வருவா. பசங்க வராது ஆப்வியஸாக, பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓ ஆஃபீஸில் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும்னா நான் வரேனே, என்ன இப்போது சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவா. ஆனால் இங்கே வந்தால் தான் அதனுடைய கஷ்டம் வந்து நம்மளுக்கு தெரியுது. அப்போ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் பற்றி கேள்வி கூட கேட்க மாட்டா கூட்டத்தில். அப்போது வந்து மாஸ்கெல்லாம் போட்டுக்காமல் அப்போல்லாம் அவளால் வந்து கூட்டத்தில் இடிச்சு பிடிச்சிலாம் அதுக்கெலாம் வர முடியும், இன்சென்டிவ் கிடைக்கும், பணம் கிடைக்கும்னா வருவா. பட் இந்த மாதிரி வந்து நாலேஜ் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிடுவா. ஸோ வரிசிஷ்ட அப்படின்னு ரொம்ப ரொம்ப வயசானவா, ரொம்ப வயசானவானா மெச்சூரிட்டி இருக்கக்கூடியவா அப்படின்னு அர்த்தம். ஸோ அவள்லாம் வந்து தட்சிணாமூர்த்தியை சுற்றி இருக்கா. ஆவிருத்தம்னா சுற்றி இருக்கிறது, அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம், சரவுண்டட் பை. அப்புறம் பிரம்மனிஷ்டைஹி. இப்போ பிரம்மனிஷ்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. நார்மலாக பிரம்மனிஷ்டானா யார், ஞானி இல்லையா, ஜீவன் முக்தா, அவளை தான் நம்ம வந்து பிரம்மனிஷ்டா, பிரம்மனில் நிலைத்து இருப்பவரை நம்ம வந்து பிரம்மனிஷ்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து இப்படி பிரம்மனிஷ்டான்னு சொல்ல முடியும், அவளை இப்போ தான் என்னன்னே கற்றுக்க வரா இல்லை, அவளை எப்படி பின்ன நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னா, இந்த இடத்துல பிரம்மனிஷ்டாக்கு என்ன ஸ்பெஷல் மீனிங் அப்படின்னா, யாருக்கு பிரம்மனிஷ்டனா ஆகணும்னு ஆசை இருக்கோ அவளையும் நாம் பிரம்மனிஷ்டா அப்படின்னு சொல்கிறோம். யாரோட ஒரே கோல் லைஃப்பில், ஒரே அஜெண்டா வந்து பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதுவாக இருக்கோ அவளை பிரம்மனிஷ்டான்னு சொல்கிறோம். அப்படின்னா அவளை என்ன சொல்லுவோம் நம்ம, தீவிர முமுட்சுத்துவம் இருக்கிறவாளுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரம்மனிஷ்டா. ஸோ ரெண்டாவது மீனிங் வந்து இன்னும் கூட சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும், சகுண பிரம்மனிஷ்டா அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ டீச்சர்கிட்ட வந்து என்ன கற்றுக்கிறதுக்காக வரா, நிர்குண பிரம்மனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வரா. அப்போ வந்து அந்த சிஷ்யா வந்து சகுண பிரம்மனில் வந்து மூழ்கி இருந்தா அப்படின்னா அவளுக்கு வந்து, அதாவது ரிலீஜியஸாக இருந்தா அப்படின்னா அவளுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஜென்ரல் ஒப்பீனியன் என்ன, வேதாந்தம் நம்ம படிக்க வந்துட்டோம்னா எதெல்லாம் விட்டுடலாம், நம்ம நித்திய நைமித்திக கர்மாலாம் நாம் விட்டுடலாம். ஆல்ரெடி பண்ண மாட்டோம், நம்ம ஒரு ரீசன் தேடுவோம்ல, நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இதுதான் இங்கே இருக்கு பாருங்கோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம தேடுவோம் இல்லையா. ஆனால் வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எது ப்ரைமரி குவாலிஃபிகேஷன் என்ன, ரிலீஜியஸ் லைஃப் ஸ்டைலை நாம் ஃபாலோ பண்ணணும். பகவான் பூஜை, பாராயணம், ஜபம் இதெல்லாம் வந்து விடவே கூடாது. ஏன்னா வேதாந்தம் ஐ பியாண்ட் ரிலீஜியன் அப்படின்னு இஷ்டத்துக்கு நீ காத்தில் சொன்ன பற்றில, ஸ்ரத்தாவை வந்து எப்படி நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு அவளே வந்து ஏதோ ஒரு மீனிங்கை எடுத்துகிட்டு சொல்லிடுவாள். ஸோ ரிலீஜியஸாக இருந்தால் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வேதாந்தம் படித்தாலும் எதெல்லாம் விட்டுறக்கூடாது, பூஜை புனஸ்காரம்லாம் ஏதோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நாம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும், விடவே கூடாது. இப்போ நம்மளுடைய இன்டர்னல் பக்தி மட்டும் இல்லை, எக்ஸ்டர்னல் சிம்பிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமும் நாம் ஒரு நாளைக்கும் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஆசிரமமாக இருந்தாலும் என்ன இருக்கும்னா ஒரு கோவில் ஒன்று வச்சுருப்பா. சரி, ஆசிரமத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறா, வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறா, அப்புறம் எதுக்கு கோவில்? இன்ஃபேக்ட் என்ன என்ஃபோர்ஸ் பண்ணுவான்னா, கோவிலில் போய் பூஜை அட்டெண்ட் பண்ணணும், சாண்ட் பண்ணணும், பாராயணம் பண்ணணும், இதெல்லாம் வந்து சிஸ்டமாக இருக்கும். ஒரு ஆசிரமம் அப்படின்னு போனோன்னா இது எல்லாமே வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா பக்தி இல்லாமல் முக்தி கிடையாது. ஸோ பக்தியில் திளைச்சிருக்கணும். அந்த சகுண பிரம்மன் அதில் வந்து அந்த அட்ரிபியூட்ஸோட கூடிய ஈஸ்வரா இருக்கா இல்லையா, இப்போ தட்சிணாமூர்த்தி ஃபார்ம் வந்து என்னது, சகுண ஃபார்ம் இல்லையா, அதில் நாம் வந்து திளைச்சி இருந்தால் ஈஸியாக நம்மளுக்கு நிர்குண பிரம்மன் வந்து
புரியும். ஸோ இஷ்ட தேவதா பக்தி சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து மூழ்கி இருக்கலாம் இந்த சிஷ்யர்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ஆச்சாரியேந்திரம். அப்போ தட்சிணாமூர்த்தி வந்து வெறுமை என்ன பண்ணுறார், டீச் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ஆனால் வந்து அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதுபடி வாழ்ந்தும் காட்டுகிறார். யார்? தட்சிணாமூர்த்தி. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா. இப்போ யார் வந்து டீச்சிங் படி இருக்காளோ அவளை வந்து நாம் பிரம்மனிஷ்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சப்போஸ் வந்து டீச்சிங் படி இருந்துட்டு டீச் பண்ணலை அப்படின்னா கேவல பிரம்மனிஷ்டன் அப்படின்னு சொல்கிறோம். டீச்சிங் படி இருந்துட்டு டீச்சும் பண்ணுறான்னா ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் அப்படின்னு அவளுக்கு பேர். ஸோ அந்த மாதிரியான ஒரு டீச்சர் தட்சிணாமூர்த்தி. நெக்ஸ்ட் என்ன, இப்போ வந்து இந்த பரம்பராவில் வந்து நிறைய டீச்சர்ஸ் இருக்கா இல்லையா. இப்போ வந்து இன்னொரு நாராயணம் பத்மபூபம் வசிஷ்டம் அப்படின்னு அந்த ஒரு பரம்பரா ஆனது இருக்குது. அப்புறம் முண்டகோபனிஷத்தை எடுத்துட்டோன்னா பிரம்மாஜியுடைய அந்த பரம்பரையை சொல்கிற ஒரு டீச்சிங் இதுவும் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இப்போ கிளாஸ்க்கு முன்னாடி என்ன சொல்கிறோம், சதாசிவ சமாரம்பம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நிறைய டீச்சர்ஸ் இந்த பரம்பராவில் இருக்கும் பொழுது தட்சிணாமூர்த்தியுடைய சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு சொல்லுவோம்ல, JNKயோட சிறப்பு அந்தஸ்து மாதிரி தட்சிணாமூர்த்திக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து என்ன, ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, இவர் மட்டும்தான் என்னவானா ஆதிகுரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவருக்கு மட்டும் யாரும் குருவாக இருந்ததே இல்லை. இவர் வந்து குருலெஸ் குரு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், இவருக்கு குருவே இல்லை, இவர் தான் ஆதி குரு அப்படின்னா அதுலேருந்து என்ன கரெக்டாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், தட்சிணாமூர்த்தி ஒரு நாளைக்கும் அஞ்ஞானியாகவே இருந்தது இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அஞ்ஞானியாக இருந்தால் தானே நம்ம வந்து ஒரு டீச்சர்கிட்ட போய் ஞானம் அடையணும். ஸோ தட்சிணாமூர்த்தி என்றைக்குமே அஞ்ஞானியாக இருந்தது இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் வந்த அந்த பரம்பராவில் வந்த டீச்சர்ஸ் எல்லாம் பாண்ட் சம்சாரிஸ். அவள் என்ன பண்ணா, இன்னொரு டீச்சர்கிட்ட போய் கற்றுண்டு அதுக்கப்புறம் பாக்கி பேருக்கு அவள் சொல்லி கொடுத்தா. அப்படி தான் வந்து இந்த பரம்பரையானது கண்டினியூ ஆகிறது. ஸோ தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் எவர் ஞானி. அதனால அவர் ஆச்சாரியேந்திரஹா, குருலெஸ் குரு, சம்பிரதாயத்துடைய இனிஷியேட்டர். கீதாவில் கூட வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாகம். வேதாந்த கிருத் அப்படின்னா சம்பிரதாய கர்த்தா அப்படின்னு அர்த்தம். சம்பிரதாயம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் வார்த்தை. சொல்லிகிட்டே இருப்பாள்ல, இந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கணும், சம்பிரதாயத்தில் வந்திருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறா, சம்பிரதாயம்னா மெத்தட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சொல்லவே முடியாதத ஒரு பர்டிகுலர் மெத்தடை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறா இல்லையா, அதை தான் நம்ம சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த சம்பிரதாயத்தை இனிஷியேட் பண்ணினவர் தட்சிணாமூர்த்தி. ஆச்சாரிய இந்திரஹா, இந்திரஹான ஸ்ரேஷ்டான்னு அர்த்தம், கிரேட் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிம்மேந்திர அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், கிரேட்டஸ்ட் லயன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆச்சாரியேந்திரனா கிரேட்டஸ்ட் டீச்சர் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர், கரகலித சின்முத்ரம், கையில் அவர் வந்து ஒரு முத்ரையை காட்டுறார். முத்ரானா கெஸ்டர் சொல்லுவோம் இல்லையா, ஒரு சிம்பிள் காட்டுறார். அது வந்து என்னது, நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இப்போ வாயால் முத்திரை காட்ட முடியும், என்ன பண்ணுறார், அது ஒரு இது காட்டுறார். ஸோ சிம்பிள் வந்து காமிக்கிறார். ஸோ இது மூலமாகவும் அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறார். இப்போ வந்து இந்த காது கேட்காத வாழ்க்கெலாம் நியூஸ் படிப்பாள்ல, அந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சு தானே அவள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா. அது மட்டும் இல்லை, இப்போ பரதநாட்டியம் எடுத்துட்டோம்னா பாட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் வந்து பரதநாட்டியம் தெரியாது நம்மளுக்குன்னா நம்மளால் வந்து என்ன சொல்கிறா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அது அதுக்குன்னு ஒரு முத்ரா வந்து அவள் வச்சுட்டுருப்பாள். ஸோ அது வந்து ஒரு நான் வேர்பல் ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ கோவிலில் வந்து சிலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ஒரு நான் வெர்பலாக கம்யூனிகேட் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக அது வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணுறார், வாயையே திறக்காமல் கையில் ஆனால் ஒரு சின்முத்ராவை நம்மளுக்கு அவர் காட்டுறார். அது மூலமாக என்ன பண்ணுறார், வேதாந்தத்தோட எசன்ஸை அவர் வந்து கம்யூனிகேட் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சின்முத்ரை அப்படின்னா இந்த இடத்துல சித் அப்படின்னு சொன்னோன்னா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை அது குறிக்கிறது.
சின்முத்ரா ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய போதக முத்ரா அப்படின்னு அர்த்தம். அது ரெண்டுத்தோடைய ஐக்கியத்தை பற்றி டீச் பண்ணுற முத்ரா. அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாஜேன யோகினாம் ஸ்ருத்தியர்த்தம் பிரம்மஜீவைக்கியம் தர்ஷன யோகதா சிவஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகமானது இருக்குது. அங்குஷ்ட தர்ஜனி யோகா. அங்குஷ்டம்னா கட்டை விரல், படிச்சிருக்கோமே நம்ம வந்து உபநிஷத்தில் இல்லையா, அங்குஷ்ட மாத்திரை அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அங்குஷ்டம்னா கட்டை விரல், தர்ஜனினா ஆள்காட்டி விரல். என்ன பண்ணுவோம் அந்த விரலை வச்சு? ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? மிரட்டுவோம் எல்லாரையும். கரெக்டா? நான் யாரும் தெரியும்ல என்கிட்ட வச்சுக்காத சொல்லுவோமா இல்லையா? எப்படி நம்ம இது யூஸ் பண்ணுவோம்? நான் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கும் பொழுது தானே அடுத்த வாழ்க்கை இப்படி வச்சு நம்ம வந்து இது பண்ணுவோம் இல்லையா. அது வந்து குழந்தைகிட்ட பேசுகிறோமோ வேறு யார்கிட்ட பேசுகிறோமோ, நான் யுனீக் அப்படின்னு ஒரு தாட் நம்மளுக்கு வருதுனால தானே வந்து என்கிட்ட என்ன போய் நீ இப்படி சொல்லிட்டியா அந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்புறம் என்ன ஆக்சுவலாக அந்த இடத்துல நடக்கிறது? நான் வந்து என்ன ஒரு இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணுறதுனால நான் வந்து என்னோடய ஆள்காட்டி விரலை வந்து காட்டுறேன் இல்லையா. இப்போ இந்த ஆள்காட்டி விரல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஜீவாத்மாவை இந்த ஆள்காட்டி விரல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ அங்குஷ்டம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணும்? ஏன் பரமாத்மாவை எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது? எக்ஸலண்ட். இந்த கட்டை விரல் இல்லாமல் நம்மளால் பாக்கி 4 விரலை பயன்படுத்தவே முடியாது. ட்ரை பண்ணி பாருங்கோ, பண்ணவே முடியாது. கையில் எதாவது அடிபட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு அப்போ தான் தெரியும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட்டை விரல் அடிபட்டுருதுன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். பாக்கி 4 விரலால் நம்மளால் கட்டை விரல் இல்லாமல் அதை யூஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் வந்து உபனிஷத்து கூட என்ன சொல்கிறது? அங்குஷ்ட மாத்திர புருஷா மத்திய ஆத்மனி திஷ்டதி அப்படின்னு கட்டோபனிஷத்தில் வந்து படிச்சிருக்கோம். அதாவது அந்த ஹிருதய குகைக்குள்ளே இருக்கிற பரமாத்மா எந்த சைஸில் இருக்காராம்? அங்குஷ்டம் கட்டை விரல் சைஸில் இருக்கிற அந்த பரமாத்மாவை நீ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நம்மளோட ஹார்ட் வந்து இந்த சைஸுக்கு இருக்கும், அவளோட கையோட இந்த சைஸுக்கு ஹார்ட் இருக்கும், அந்த ஹார்ட்டுக்குள்ளே கட்டவரல் சைஸுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து நீனு பரமாத்மாவை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணு. அது மெடிடேஷன் பர்பஸுக்காக வந்து அது அங்கே சொல்லப்பட்டது. அப்போ வந்து பரமாத்மாவோட சைஸு கட்டவரல் அப்படின்னு வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எப்படி ஃபார்ம்லெஸ்ஸை வந்து ஒரு ஃபார்மில் இன்வோக் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி அது. இப்போ வந்து கட்டை விரல் இருந்தால் தான் வந்து பாக்கி 4 விரலும் வந்து பயன்படுறது. அதனால் பரமாத்மா அப்படின்னு சொல்கிறோமா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கை வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, வேறு எந்த ஜீவராசிக்கும் வந்து இது இல்லை. ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்கிறதுனால கையை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும், அதாவது மேக்ஸிமம் யூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குன்னா அதை வந்து எப்படி விதவிதமாக பயன்படுத்தலாமோ அத்தனை விதமாகவும் வந்து நம்ம இந்த கையை வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ வந்து பாக்கி விரலுக்கெலாம் ஒரு மீனிங் கொடுக்கணுன்னா கட்டை விரல் இருந்தால் தான் முடியும். அதனால் கட்டை விரல் வந்து பரமாத்மா. இப்போ வந்து ஆள்காட்டி விரல் வந்து ஜீவாத்மா அப்படின்னு பார்த்துட்டோம். அண்டு இந்த 4 விரலும் கட்டை விரலை டிபெண்டு பண்ணி இருக்குது. அப்போ கட்டை விரல் என்ன பண்ணுறது? இந்த 4 விரலுக்கும் எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறது. அப்போது கட்டை விரல் வந்து இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், பாக்கி 4 விரலும் வந்து டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ கட்டை விரல் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்ன வார்த்தை சொல்லணும்? சத்தியம். கட்டை விரல் சத்தியம், பாக்கி 4 விரலும் மித்யா. ஸோ அங்குஷ்ட வந்து பரமாத்மா, தர்ஜனி வந்து ஜீவாத்மா. அப்போ பாக்கி 3 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம். எப்படி சொல்லிக்கலாம்? ஷரீரத்ரயம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்லலாம், பிரகிருதி தத்துவம் அப்படின்றோம் அதை வந்து நாம் சொல்லலாம், அனாத்மா அப்படின்னு வந்து அதை நாம் கிளாஸிஃபை பண்ணிடலாம். இப்போ இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரலுக்கு நேச்சுரலாக என்ன ஒரு டெண்டன்சி இருக்கும் அப்படின்னா, பாக்கி 3 விரலோட சேர்ந்துக்கிற டெண்டன்சி தான் கட்டை விரலுக்கு இல்லை, ஆள்காட்டி விரலுக்கு. ஆள்காட்டி விரலுக்கு என்ன டெண்டன்சி இருக்கும்?
பாக்கி 3 விரலோட சேர்ந்துக்கிற டெண்டன்சி நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஓட் ஃபார் காங்கிரஸ் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்மளுடைய நேச்சுரல் டெண்டன்சி இருக்குது. ஆனால் இப்போ வந்து இங்கே என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து இந்த ஆள்காட்டி விரலை வந்து நான் கட்டை விரலோடு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? காங்கிரஸ்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடணும். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணணும், இது செப்பரேட் பண்ணிக்கணும். இந்த 3 விரல்லேருந்து இந்த ஆள்காட்டி விரலை செப்பரேட் பண்ணினாதான் என்னால் வந்து கட்டை விரலோட ஆள்காட்டி விரலை சேர்க்க முடியும். இது பேர் சின்முத்ரா. இப்போ வந்து யாராவது நீ யார், இப்போ கேம்பில் யாராவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருப்பேன்ல, நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீள், இப்படி தான் கேட்டுப்போம் இல்லையா? புதுசாக யாரையாவது பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? நான் யாரா? ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீர வதிரிக்தாத் அவஸ்தாத்ரய சாட்சி. இங்கே வந்து சொல்லியிருக்கலாமே, யாராவது ஒருத்தராவது சொன்னேங்களா? உங்களை யாருமே தப்பாக நினச்சிருக்க மாட்டான் இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லியிருந்தேலாம். ஆனாலும் நம்ம வந்து என்ன சொன்னோம்? கஷ்டப்பட்டு வந்தேன், ட்ரெயினில் ஏறி வந்தேன், அப்பர் பர்த்து கொடுத்துட்டா சொன்னோம் இல்லையா? எல்லாரும் எல்லாத்த பற்றியும் சொன்னோம் இல்லையா? அப்போ வந்து நேச்சுரலாக என்ன பண்ணுறோம், இந்த சரீரத்ரயத்தோடு தான் வந்து நாம் இன்க்ளைன் ஆகியிருக்கோம். சரீரத்ரயத்தோடு தான் ஐடென்டிஃபிகேஷன் நாம் வச்சுட்டுருக்கோம். ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, ஐ ஆம் சன் ஆஃப், ஐ ஆம் டாட்டர் ஆஃப், இதெல்லாம் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஆனால் வேதாந்தம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது? அந்த நேச்சுரல் டெண்டன்சி இருக்கு இல்லையா, அதை வந்து ட்ராப் பண்ணு அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போது ஜீவாத்மாவை வந்து சரீரத்ரயத்திலேருந்து பிரித்து எதுவாக ஐடென்டிஃபை பண்ணிக்க சொல்கிறது? பரமாத்மாவோட நீ வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இதில் பியூட்டியே என்ன, அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து பாக்கி 3 ஃபிங்கர்ஸ்லேருந்து பிரித்தாதான் நம்மளால் வந்து பரமாத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். நான் வந்து ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிற வரைக்கும், ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம்? நான் ஸ்தூல சரீரம், நான் வந்து சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு நாளைக்கும் என்னால் வந்து பரமாத்மாவோட ஐடென்டிஃபை பண்ணிக்கவே முடியாது. நான் சரீரத்ரயத்தையும் வச்சுப்பேன், பரமாத்மாவையும் வச்சுப்பேன் அப்படின்னா நடக்கவே குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, ஒரு நாளைக்கும் அது நடக்கவே நடக்காது. ஸோ பரமாத்மாவோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சரீர அபிமானத்தை ட்ராப் பண்ணணும். அபிமானம்னா ஐடென்டிஃபிகேஷன். நான் வந்து சரீரம் அப்படின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கேனே அந்த ஐடியாவை நான் ட்ராப் பண்ணணும். அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணாமல் நம்மளால் ஒரு நாளைக்கும் பரமாத்மாவோட ஐக்கியம் ஆக முடியாது. ஸோ அதனால் ஜீவாத்மா வந்து சரீரத்ரயத்திலேருந்து விடுபட்டு பரமாத்மா கட்டவரலோட ஜாயின் பண்ணுறத, சில பேர் என்ன சொல்லுவா, அந்த பரமாத்மாவோட ஜாயின் பண்ணுறத கட்டவிரலோட அடிபாகத்தில் இப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா அது என்ன தத்துவம்? நான் வந்து பரமாத்மாவோட ஒரு பார்ட்டு, பரமாத்மாவோட காலடியில் அப்படியே சரணாகதி அதெல்லாம் நாம் இங்கே பேசலை. நாம் என்ன சொல்கிறோம், டிப்பில் தான் நம்ம வந்து அதை வைக்கணும். அது இதுக்கு பேர் தான் சின்முத்ரா. இப்போ வந்து நீங்கள் சுவாமி நான் வந்து தாசன் அந்த கதையெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த ஹோல் சர்க்கிள். ஹோல் சர்க்கிள் ஏன் சொல்கிறா? பூர்ணமிதம். ஏன்னா எது பிகினிங் எது எண்ட் அப்படின்னு ஒரு சர்க்கிளில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு நாளைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை. அப்போது இந்த இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் தனியாக நிற்கும்பொழுது சொல்லலாம் இங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடியறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து கட்டவர்களோடு சேர்ந்து பூரணம் ஆயிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நோ பிகினிங் நோ எண்ட் அப்படின்னு ஆயிடுறது. ஸோ அது வந்து பிரம்ம தத்துவத்தை அது குறிக்கிறது. ஸோ அங்குஷ்ட தர்ஜனி யோகா, இந்த ஜாயினிங் வந்து எதை குறிக்கிறதுனா ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய போதகத்தை இது ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ தட்சிணாமூர்த்தி அப்படிப்பட்ட ஒரு சின்முத்திரையை காமிக்கிறார். அது மூலமாக அப்படின்னா அது வந்து ஒரு நான் வேர்பல் கம்யூனிகேஷன் மெத்தட். அது மூலமாக அவர் டீச் பண்ணுறார். அதனால் இது மௌன வியாக்கியானம்.
இப்போ வந்து சின்முத்ரா மூலமாக டீச் பண்ணினாலும் சின்முத்ராவோட சிக்னிஃபிகன்ஸை யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லாமல் நம்மளால் எப்படி புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் தானே நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதனால் அதையும் நாம் கம்யூனிகேட் பண்ணாதான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ மௌனம் அப்படிங்கிறத சைலன்ஸ்னு எடுத்துக்கக்கூடாது. என்னென்னு எடுத்துக்கணும்? இன்டைரக்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். அதை தான் வந்து தட்சிணாமூர்த்தி பண்ணுறார். அப்புறம் கரகலித சின்முத்ரை, கையில் சின்முத்ரை வச்சுருக்கார். அதை வந்து ஞானமுத்ரா அப்படின்னும் வந்து சின்முத்ராக்கு இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் ஆனந்த ரூபம். யார் வந்து ஆனந்தத்தோட ஸ்வரூபமோ, எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆனந்தா அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டீச்சரை தேடிட்டு போகும்பொழுது டீச்சர் வந்து இந்த சம்சாரியாக இருந்தால் எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு வரா? சம்சார ப்ராப்ளத்தோடு வரா. டீச்சரும் வந்து நீ ஒரு 10 சொன்னியா, எனக்கு ஒரு 15 இருக்குது அப்படின்னு சொன்னான்னா எப்படி இருக்கும் இல்லையா? அதனால் டீச்சர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கணும். டீச்சர் வந்து சத்குருவாக இருக்கணும். அதாவது இங்கிலீஷ் சேட் குருவாக வந்து சேட் குரு அப்படி தான் எழுதுவா. SAD அப்படின்னா அது படிக்கும்போது சத்குருன்னு படிப்போம். ஆனால் இங்கிலீஷ் சேட் குருவாக டீச்சர் ஒரு நாளைக்கும் இருக்கக்கூடாது. ஸோ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ஆனந்த ஸ்வரூபமாக தட்சிணாமூர்த்தி இருக்காருன்னா அந்த ஆனந்தம் அவருக்கு எங்கேருந்து கிடைக்கிறது? யார் டிபெண்ட் பண்ணுறார் தட்சிணாமூர்த்தி அவரோட ஆனந்தத்துக்கு? இப்போ வந்து எல்லாத்தையும் ரினவுன்ஸ் பண்ணிட்டு குருவா ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்சன் வந்து குரு ஸ்டேட்டஸ்லேருந்து ஒரு வேளை வந்து ஆனந்தத்தை டிரைவ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஒரு சிஷ்யன் வரவே இல்லை, இன்றைக்கி வந்தால் நாளைக்கு வரல அப்படின்னா குரு ஸ்டேட்டஸும் போயிடும். அப்போ ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து நம்ம ஆனந்தத்தை டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிலச்சி இருக்காது. அப்போ தட்சிணாமூர்த்தி எங்கேருந்து ஆனந்தத்தை டிரைவ் பண்ணுறார்? அப்போ எதுக்கிட்டேருந்தோ எதுலேருந்தோ அவர் ஆனந்தத்தை டிரைவ் பண்ணலை, ஆனால் அவர்கிட்டேருந்தே அந்த ஆனந்தமானது வரது. ஸ்வாத்மா ராமம். அப்போ குரு சிஷ்ய சம்பந்த இருக்கு இல்லையா? அந்த டிபெண்டன்ஸுனால ஒருத்தருக்கு வந்து ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் குரு சிஷ்ய சம்பந்தம் போயிடுத்துன்னா ஆனந்தம் வந்து இப்போ சிஷ்யர்கள்லாம் என்னை சுற்றி ஆஹா என்னை சுற்றி ஒரு இவ்வளோ பேர் உட்காந்துட்டுருக்கா அதனால எனக்கு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சிஷ்யர்கள்லாம் காலி பண்ணின்னு போனதுக்கப்புறம் குரு என்ன ஆகிடுவார்? சோகம் ஆகிடுவார் இல்லையா? அதனால் ஸ்வாத்மா ராமம். அப்போ சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் நான் தான் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சொல்கிறார். ஏன்னா வந்து எது மேலேயும் நம்ம வந்து ஒரு பற்று வச்சு அதுலேருந்து நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுனா அது வந்து ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்தனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு ஃபைனைட், கொஞ்ச நாளைக்கு தான் அது வந்து இருக்கும். ந சாஸ்தா ந சாஸ்திரம் ந சிஷ்யோ ந சிக்ஷா ந சத்வம் ந சாஹம் ந சாயம் பிரபஞ்சா ஸ்வரூபாவபோதோ விகல்பா சஹிஷ்ணு ததேகோ அவசிஷ்ட சிவக்கேவலோகம். அப்போ வந்து சிஷ்யாலாம் சுற்றி இருந்தால் அவர் வந்து தட்சிணாமூர்த்தி, யாரும் இல்லைன்னா அவர் கேவல சிவஹா, ஆனந்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு. சரி, அவர் வந்து எப்படி ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுறது? தட்சிணாமூர்த்தி ஹாப்பியாக தான் இருக்கார் அப்படின்னு எப்படி தெரியுறது? முதித்த வதனம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸ்லோகத்தில். முதித்த வதனம்னா என்ன அர்த்தம்? சிரிச்ச முகம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஸோ ஒருத்தர் வந்து ஹாப்பியாக இருக்காளா சேடாக இருக்காளா அப்படின்றத அவள் மூஞ்சியை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சே நம்ம வந்து அவகிட்ட ஜாகிரதையாக பேசுவோம் இல்லையா? சிடு இருந்தான்னா போய் திட்டு வாங்க மாட்டோம், சிரிக்கும்பொழுது போய் நைஸாக என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி முதித்த வதனம் சிரிச்சுன்னு இருக்கார். ஏன்னா நம்ம வந்து கீதா படிக்கும்பொழுது பார்த்தோம், தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதன. விஷீதந்தம் எப்படி இருந்தான் அர்ஜுனன்? சோகமே வடிவானவனா அர்ஜுனன் வந்து உட்கார்ந்துன்றது. அப்போ அவன் மூஞ்சியில் எப்படி இருந்திருக்கும்? சிரிச்சுட்டு இருந்திருப்பானா? டெஃபினட்டாக சிரிச்சுட்டு இருந்திருக்க மாட்டான். ஆனால் கிருஷ்ணர் எப்படி இருந்தார்? பிரஹசன்னிவ பாரத,
அப்படி அவன் வந்து சோகமாக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் எப்படி இருந்தாராம்? முதித்த வதனம், புன்னகையோடு கிருஷ்ணர் வந்து இருந்தாராம். என்னெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசி முடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து என்னுடைய டீச்சிங்கை வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொன்னார். ஸோ இவரும் என்ன சொல்கிறார், இப்போ நீங்கள் வந்து லஞ்சுக்கெல்லாம் போயிட்டு வாங்கோ, நான் சிரித்த முகத்தோடு உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லஞ்ச் முடித்து ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டீச்சிங்கை கொடுக்குறேன் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி சொல்கிறார். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.